அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நிம்மதி என்பது ஒரு பெரிய நியாமத். குடும்பத்தில் அமைதி இல்லையென்றாலும், வியாபாரத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் மனம் குழம்பி போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை அமைதிக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த வழி தஸ்பீஹ் மற்றும் துஆ தான். அல்லாஹ்வை நினைவுகூரும் இந்த எளிய அமல்கள் நம் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் ஆற்றல் கொண்டவை. முதலில் நாம் பார்க்கப் போகும் அமல், குரானில் வரும் அழகான வசனம். சலாமுன் கௌலன் மின் ரபிய்யிர் ரஹீம். சலாமுன் கௌலன் மின் ரபிய்யிர் ரஹீம். இந்த வசனம் அல்லாவின் அருளையும் சமாதானத்தையும் எடுத்துரைக்கும் ஒன்று. இதை மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் 121 முறை ஓதி, நோயால் பாதிக்கப்பட்டவரின் மீது ஊதினால் அல்லாஹ் அவர்களுக்கு விரைவில் ஷிஃபா அளிப்பான் என்று நம்பப்படுகிறது. இங்கு முக்கியமானது எண்ணிக்கை மட்டுமல்ல, நம்முடைய ஈமான் மற்றும் துவா செய்யும் உண்மை மனம். அல்லாஹ்வே குணமாக்குபவன் என்பதில் உறுதியுடன் இதைச் செய்தால் உடல் நலத்திற்கும் மன அமைதிக்கும் இது ஒரு பெரிய உதவியாக அமையும். அடுத்து, மிகவும் எளியதானாலும் மிகப்பெரிய பலனை தரக்கூடிய ஒரு துஆ பற்றி பார்க்கலாம். اللهم يا سلام سلم. اللهم يا سلام سلم. இந்த திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 15 முறை ஓதுவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். யா சலாம் என்று நாம் அழைக்கும் போது நிம்மதியை அளிப்பவன் அல்லாஹ் என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம். குடும்பத்தில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சினைகள், வியாபாரத்தில் வரும் தடைகள், மனதில் இருக்கும் பயம், பதட்டம், இவை அனைத்தையும் அல்லாஹ் மெதுவாக நீக்குவான். இந்த துஆவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகும். அது வெளிப்புற சூழ்நிலைகளையும் மாற்ற ஆரம்பிக்கும். மூன்றாவது அமல் மிகவும் உணர்ச்சிபூர்வமான ஒரு சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்டது. கோமா நிலையில் இருக்கும் ஒருவருக்காக செய்யக்கூடிய அமல் இது. அந்த நபரின் அருகில் அமர்ந்து முழு நம்பிக்கையுடன் யா சலாம் யா சலாம் என்று 236 முறை அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். இதை செய்யும் போது அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்ய வேண்டும். ஓதிய பிறகு அந்த நபரின் உடலின் மீது மெதுவாக ஊத வேண்டும். மருத்துவ சிகிச்சையுடன் சேர்த்து இந்த அமலையும் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் ஏற்படும். இங்கு முக்கியமானது சப்ர் மற்றும் தவக்குல். உடனடி பலனை எதிர்பார்க்காமல் அல்லாவின் தீர்ப்பில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த 3 அமல்களும் மிக எளியவை, ஆனால் அதன் பலன் ஆழமானது. நம் வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் முதலில் அல்லாஹ்வை நாட வேண்டும். தஸ்பீஹ், துஆ மற்றும் நம்பிக்கை, இந்த 3ம் சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கண்டிப்பாக வரும். அல்லாஹ் நம் குடும்பங்களுக்கும், நம் வியாபாரங்களுக்கும், நம் இதயங்களுக்கும் முழுமையான சமாதானத்தை அளிப்பானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.